ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே ரோஷினியை காமிக்கிறாங்க. அவளுமே நான் என்னுடைய குழந்தைங்களை இப்படி காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு இல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அவனுமே நீ என் குடும்பத்தை எவ்வளவோ சூழ்நிலையில் காப்பாற்றிருக்கான். ஆனால் நம்ம குழந்தைகளை நான் ஒரு ராஜாவாக இருந்து என்ன பிரயோஜனம், ஜின்னுக்கே பாட்சாவாக இருந்து என்ன பிரயோஜனம், குழந்தைங்களை காப்பாற்ற முடியலையே, சாரி ரோஷினி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே அவனுமே உன்ட்ட எத்தனையோ தடக்க நான் சொல்லணும்னு நினைச்சேன், நான் ஒவ்வொரு தடக்கையும் சொல்ல தான் வந்தேன், உனக்கு உன் பிரெக்னன்சியை பத்தி தெரியாதுன்னு எனக்கே தெரியாது ரோஷினி, நம்ம எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் இருந்தோம், உனக்கு தெரியும்னு தான் நினைச்சேன், உனக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஓரளவு நீ காப்பாத்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அவளுமே அப்ப அன்னைக்கு என்னால காப்பாற்ற முடியல நீங்க சொன்னீங்களே, அது நம்ம குழந்தைங்கள தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் உன்ட்ட அதான் சொன்ன ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுமே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு தான் இருக்கிறா. அப்படி ரொம்பவுமே மனசு உடைஞ்சு அழுதுகிட்டு இருக்கிறா. இவனுமே போய் சமாதானப்படுத்துறான். அப்படியே அவன் மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறா. தென் அப்படியே ஷயாரியா காமிக்கிறாங்க. அவளுமே ஃபைல்ஸோட தூங்கிட்டு தான் இருக்கிறா. அவளுக்குமே ஃபோன் அடிக்குது. இவளுமே ஃபோன் எடுத்து என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ரேஹான் பேசுறேன், இன்னும் நீ வரலையா, மணி எத்தனைன்னு பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறான். இவளுமே மணியை பார்க்கா, மணி 9:30, பார்த்தா அவன் 7 மணிக்கு வர சொல்லியிருப்பான் போல. இவளுமே சார் நான் டிராஃபிக்ல இருக்கேன், வந்துட்டு தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ருபினாவுமே அங்க நீ சாப்பிட்டு போலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவளுமே அச்சோ ஏமா நீங்க இப்போ இப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்பவுமே ரேஹான் நீ வீட்டில் தான் இருக்க, அதான் உனக்கு சாப்பாடுலையா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, போய் சொல்லாத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவளுமே சார் 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 வந்துட்டேன் சார் வந்துட்டேன் சார் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வரணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறான். அந்த இவளுமே அப்படி ஓடியே போயிடுறான். அப்படியே ரோஷினியை காமிக்கிறாங்க. அவளுமே தூங்கிட்டு இருப்பா இல்லையா, ஸோ அவ பக்கத்துலயுமே அவன் உட்கார்ந்துருக்கான். இதை பார்த்துட்டு அவன் பாட்டியுமே நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய குழந்தைங்களை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா ரோஷினிக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு அவனுமே சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு பாட்டியுமே நீ கவலைப்படாதப்பா, நீங்க எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கீங்க, நிச்சயமா ரோஷினி சிரிக்கிறதுக்கு நீயே தான் காரணமா இருக்கணும் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஷினி முழிக்கிறா. அப்ப அம்மனுமே நீ நல்ல டயர்ட்ல தூங்கிட்ட, அதான் நீ தூங்கட்டோன்னே நான் விட்டுட்டேன், பட் நீ என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம தூங்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். பட் அவளுக்குமே வாமிட் வந்துடுது. அவளுமே ஓடி போயிடு, இல்ல இல்ல எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுமே சரி சாப்பாடு வேணலனா அப்புறமாட்டி நீ சாப்பிடு, பிரச்சனை இல்லை, வா நான் உன்ட்ட கொஞ்சம் காமிக்கணும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே அழைச்சிட்டு போயிடுறான். அப்படியே அவளையுமே கார்டனுக்கு தான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அங்க போயிட்டுமே 2 செடியை காமிச்சிட்டு இருக்கான். அவள்கிட்டயுமே இது நம்ம குழந்தைங்க இருக்கும்போது நான் வாங்கி வச்சேன், உனக்கு ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் தானே, ஆனா அன்பார்ச்சுனேட்லி இப்போ நம்ம குழந்தைங்க நம்மள்ட்ட இல்லை, பட் நீ இந்த ஃப்ளவர்ஸை நீ எப்போனாலும் வளர்க்கலாம், உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லணும், நான் இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமே அவன் ரொம்ப அழுதுட்டு, நான் என்னுடைய குழந்தைங்களை தான் இழந்துட்டேன், இனிமேலும் உங்களை நான் இழக்க மாட்டேன், ஆனா என் குழந்தைங்க இருந்தா உங்களை மாதிரி தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவ ஃபீலிங்ஸை அந்த செடி கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அந்த செடிக்குமே கிஸ் பண்ணிட்டு அப்படியே தண்ணி தான் ஊத்திக்கிட்டு இருப்பா. ரேஹானுமே யாருக்கோ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. இதை பார்த்துட்டு அவனுமே யாருக்கு நீ ஃபோன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபரானுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், அவன் நாட் ரீச்சபிள்னு எனக்கு வருது, அவன் ஒருவேளை சிம்ம மாத்திட்டானா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஃபரான் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியல அண்ணா, ஆனா என் தம்பி எங்க இருக்கானே தெரியல, என் தங்கச்சி கூட எப்பவுமே கான்டாக்ட்ல இருப்பான், இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல, நான் எப்படி என் தம்பியை கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கச்ச, நம்ம அவனுமே நான் உன் தம்பியை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே கண்டுபிடிக்கலாம், நீ எதுவும் கவலைப்படாத ரேஹான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி நான் எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு வேற வேற இடத்துல தான் போய்கிட்டு இருப்பாங்க. ருபினாக்குமே ஏதோ தப்பா படுது. அவங்களுமே வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த மேஜிக் புக் வேற சைன்ல இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்களுமே ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது, ஜின்னுக்கு தான் ஆபத்து, இந்த ஆபத்து பெரும் ஆபத்தா நீடிக்கிறதுக்குள்ள நம்ம அம்மன் வீட்டுல போய் நம்ம எப்படியாச்சும் எச்சரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த ஜின் ஹண்டரை காமிக்கிறாங்க. அதுவுமே நிலால இருந்து ஏதோ ஒரு சக்தியை எடுத்துக்கிட்டு இருக்குது. பார்த்தா அப்படியே அம்மன் வீட்டுக்குள்ள அந்த சக்தியை ஓபன் பண்ணியே விட்டுடுது. அந்த சக்தியுமே அம்மன் பின்னாடியும் ரேஹான் பின்னாடியும் தான் பேய்கிட்டு இருக்கு. இங்க அப்படியே நம்ம ரோஷினியை காமிக்கிறாங்க. அவளுமே எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு, வாமிட் வர்ற மாதிரி இருக்குது, தலை சுத்துது அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்பவுமே அங்க பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன கிரவுனை கொண்டு வருது. அச்சோ கிரவுன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, இது என்ன குட்டி கிரவுனா இருக்கு, இது எனக்கு சேராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அதுக்கப்புறமேட்டு ஒருவேளை நம்ம பிரெக்னெண்டா இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி கிட்ட வச்சு செக் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு 3 நிமிஷம் தான், என்னென்ன டெஸ்ட் ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்பவுமே டபுள் கோட் காமிக்கவுமே, ஐயோ நம்ம குழந்தைங்க அப்படி நம்மள்ட்ட உயிரோட தான் இருக்கு, நான் இதை
அவன்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே காண்பப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வாரா. பார்த்தா அவனுமே வந்து என்ன விஷயம், கொஞ்சம் பொறுமையா இரு, பொறுமையா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நம்ம நினைச்சது தப்பு, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த சக்தி அவனை அப்படி செவத்துலயே அப்பே வச்சுக்குது. ரோஷியுமே அவன் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அட ரோஷி ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போமேட்டு இவ பவர்ஸை யூஸ் பண்ண வரா. உனக்கு தான் பவர்ஸ் இல்லையா, அதான் ஜென்னிட்ட கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுமே சாரி அம்மன் என்ன மன்னிச்சிருங்க, இப்போ நான் உங்களை எப்படி காப்பாற்றுவேன், நான் வேற உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன், இப்போ நான் என்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணா நான் சொன்னது பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும், நான் உங்களை நம்பிக்கையே நான் கெடுத்த மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுனே தெரியாம நிப்பா. அப்போவுமே அங்க ரூபினா அம்மா தான் வாராங்க. இவன் வந்துட்டு தண்ணி எடுத்து அப்படியே ஊத்திடுறா. பார்த்தா ரேஹானியுமே அப்படிதான் செஞ்சு வச்சிருக்கா அந்த சக்தியுமே. தென் ஷயாரியும் இந்த வீட்டுல லைப்ரரி எங்க தான் இருக்கோ, பெரிய வீடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே லைப்ரரி கிட்ட தான் வந்துட்டு இருப்பா. ரேஹான் அங்க ஆபத்துல இருக்கிறது அவளுக்குமே தெரியாது. அவளுமே கிளால ஸ்லிப் ஆகி ஸ்விம்மிங் பூல்ல விழும்போது அந்த தண்ணி ரேஹான் மேல பட்டு அவனுமே கீழே விழுந்துடுறா. தென் இவளுமே அவ வச்சிருந்த ஃபைல்ஸ் எல்லாமே தண்ணியில விழுந்து பாலா போயிடுது. ரோஷினியுமே அழுதுட்டே இருப்பா. அப்ப அவனுமே வந்து எனக்கு ஒன்னும் ஆகல ரோஷினி, நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ருபினாவுமே வந்து ஜின் ஹண்டரோடைய வேலையா தான் இது இருக்கு, நீங்க இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ரேஹானுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் ரேஹானை பார்க்க வந்துட்டு இருப்பாங்க. ரேஹானுமே ஷயாரி இருக்கிறது தெரியாம அவனுடைய சட்டையை கழட்டிட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு ஷயாரியுமே ரேஹானை பார்த்து அப்படி வச்சகன்னு வாங்காம பார்த்துட்டு இருப்பா. ரேஹானுமே உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அவளுமே வந்து நான் ஃபைல்ஸ் தான் கொண்டு வந்தேன், கால் ஸ்லிப் ஆகி ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஒழுங்கு மரியாதையை என் ஃபைல்ஸ் திருப்பி கொடுத்துரு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுமே வந்துட்டு கையை கொஞ்சம் பிடிச்சி தூக்குங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் முறைக்கவுமே நானே வெளியில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு இருப்பான். நீ என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க இவளுமே வந்து இல்ல இல்ல நான் ஏன் உங்களை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஷினியுமே அங்க வந்து ரேஹான் உனக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஆனா நான் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது ஷேரி நீ என்ன இங்க இருக்க அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அவளுமே வந்து நான் ஃபைல்ஸ் கொண்டு வந்தேன், கால் ஸ்லிப்ல ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி என் ரூமில் ட்ரெஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் ரேஹான் டைமே தாபிசி உன்ட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 3 பேருமே ருபினா மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ருபினா அம்மாவுமே அந்த ஜின் ஹண்டர் எப்படினாலும் இருக்கலாம், அவங்க வந்து இன்னசென்ட்டாக ரொம்ப க்யூட்டாக கூட இருப்பாங்க, ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது, உங்களை வந்து ரொம்ப இது பண்ண தான் அவங்க வந்திருக்காங்க, அப்போ வந்து ஜின்னை சாகடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேபி இருக்கலாம், அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கொடியவங்களா தான் இருப்பாங்க, பார்த்தா நார்மலா தான் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள நிறைய சக்தி இருக்கும். சோ நீ இப்போ அமன் நீ ஜின்னுடைய பாட்சா தானே, ஆனா உனக்கு வந்து ஏதோ ஒரு சைன் தெரிஞ்சுச்சா உன்னுடைய உடம்புல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல ருபினாமா அப்படின்னு சொல்றான். பட் ரேஹானுக்குமே அந்த சைன் இருக்குது. அப்பதான் தாபிசி சொல்றாங்க இல்ல இல்ல ரேஹான் நீங்க இனிமேல் ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும் அந்த ஜின் ஹண்டர் கிட்ட இருந்து, அமன் நீயும் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவனுமே சொல்றான் நான் இனிமேல் ரேஹான் கிட்டே இருந்து அவனையே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரேஹானுமே போன் பேசிட்டு இருப்பான். அங்க பார்த்தா ஷயாரியோடைய சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அவனுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே துணி காய போடுற மாதிரி காய போட்டு அப்படி காத்து வச்சு அந்த ஃபைல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா காய வச்சுட்டு தான் இருக்கிறான். இதை பார்த்துட்டு அவனுமே இதெல்லாம் என்னுடைய அஃபிஷியல் ஃபைல், நீ யாருக்கிட்ட இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவுமே அவளுமே சார் 2 நிமிஷத்துல காஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. தென் ரோஷினியுமே ரூம்ல தனியா உட்காந்து நான் அந்த ஜின்னு கிட்ட இப்படி ஒப்பந்தம் பண்ணது நான் அவனுக்கு தெரியாது, ஆனா நானும் பிரெக்னெண்டா இருக்கேன், அந்த பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த கூட அவன்கிட்ட என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பா. ஆனா அங்க வந்து அவனுமே ரோஷினி கதவை தோற நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தென் இவளுமே வந்து கதவை திறந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா 15 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி நான் போய் என் பர்ஸை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறவ காலை கொஞ்சம் இடிச்சுக்கிறா. இதை பார்த்துட்டு அவனுமே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கால் ரொம்ப வலிக்குது அவன் அப்படின்னு சொல்லும் போது சரி நம்ம இன்னைக்கு டாக்டரை பார்க்க வேணா நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே பெட்ல உட்கார வச்சு எங்கேயுமே எஞ்சி நடந்து போகக்கூடாது சரியா, எதா இருந்தாலும் என்னை கூப்பிட நான் வந்து உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன், அண்ட் நீ எங்கேயுமே எஞ்சி ஓடுறது வைக்கிறதுலாம் இருக்கக்கூடாது, உன்னுடைய உடம்ப நீ பார்த்துக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி அவள்கிட்ட பேசிட்டு போறான். இவளுமே வந்து உங்க நம்பிக்கைக்கு நான் ஒரு ஒர்த்தே கிடையாது அமன், உங்கள்கிட்ட இருந்து நான் எவ்வளோ விஷயத்த மறைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் எப்படி உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட உண்மையை சொன்னாலா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.